சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். இன்னைக்கு எவ்வளோ பேர் நம்ம வாழ்க்கையில் நன்மையே இல்லை, பல வருஷங்களாக நான் நன்மையை காணலை அப்படின்னு சொல்லி ரொம்ப துயரத்தில் வியாகுலத்தில் இருப்போம். நமக்கு இல்லை அப்படிங்கிற நன்மையை விட அந்த ஏதோ ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு நம்மளை இல்லைன்னு சொல்லி குற்றப்படுத்துவாங்களே, அவங்களுக்கு வேலையே இருந்திருக்காத அப்போ சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லாதப்போ சைலண்ட்டாக இருந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு நன்மை கிடச்சிட்டா நீ எப்போ வேலைக்கு போவ, நீ எப்போ இந்த நன்மையெல்லாம் உன் வாழ்க்கையில் வரும்னு சொல்லிட்டு உங்களை குத்தி காட்டிகிட்டே இருப்பாங்கல்ல. அவங்கக்கிட்ட இருக்கிறத காண்பித்து நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறத நம்மளை வேதனைப்படுத்தி அதில் ஒரு சந்தோஷப்படுற கொடூரமான சுபாவம் உள்ள மனிதர்கள். அவர்களால் வர்ற கஷ்டம்தான் நமக்கு அதிகமாக இருக்கும். இல்லைன்றதை விட இந்த மாதிரி நபர்களால் வர்ற கஷ்டத்துக்கு பயந்துட்டே பல பேர் சபைக்கு வர்றதில்ல. அந்த துயரத்தை கர்த்தர் மாற்றுவார். எந்த இடத்துல நீங்கள் புலம்புனீங்களோ அங்கே உங்களால் புலம்ப முடியாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் ரூமத்தால் போட்டுக்கிட்டு ஆண்டவரே என்னை நினச்சிருங்கன்னு சொல்லி கேட்டீங்கள்ல, உங்களுடைய புலம்பல் நீங்களே யோசிச்சிருக்கிறோம். பல வருஷமாக என் ஜெபம் அப்படிங்கிற நிலமையிலேருந்து மாதிரி புலம்பலாகவே மாறிடுச்சு. இது இல்லை ஆண்டவரே, இது இல்லை ஆண்டவரே, இது இல்லை ஆண்டவரே, எப்போ வரும், எப்போ தருவீங்க, புலம்பலாகவும் குவெஸ்டின் கேட்குறதாகவுமே என் ப்ரேயர் இருக்குதேன்னு யோசிக்கிறீங்களா? இது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு. கர்த்தர் உங்கள் துயரத்துக்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவார். உங்களுடைய சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு சிங்காரத்தை தருவார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்க போகிறாரு. பண்டிகை நாட்களில் நம்ம யாரும் புலம்ப மாட்டோம். பண்டிகை நாட்களில் சந்தோஷமான வார்த்தைகளை பேசிகிட்டு இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், நம்ம முகமே கலையாக இருக்கும். அந்த முக கலை உங்களுக்குள்ளே வரப்போகுது. இவன் சாம்பலில் உட்கார்ந்த மாதிரி இருப்பான், எப்படி இன்னைக்கு முக கலையாக இருக்குது அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குற அளவுக்கு கர்த்தர் உன்னுடைய முகத்தை கலையுள்ள முகமாக மாற்றுவார். ஏன் சோர்வாக இருக்கேன்னு கேட்டவங்கெல்லாம் பார்த்து என்ன நடந்துச்சு, எப்படி இவனுக்கு இவ்வளோ பெரிய நன்மைகள் கிடச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கை அலங்கோலமாக போயிடுச்சு, நீ மாறவே மாறாது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அலங்கரிப்பார். நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அது அழகாக மாறப்போகுது. ஏன்னா நீ இவ்வளோ கஷ்டத்துலையும் நீ தவறான வழியில் போகலை, குறுக்கு வழியில் போகலை. எனக்கு ஆண்டவர் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் நேர்வழியாக தான் போவேன்னு சொல்லி அவரையே சார்ந்திருந்தல. உனக்கு நியாயமாக வர வேண்டிய நன்மைகளை இன்னொருத்தர் அபகரித்து கொண்டு போனப்போ கூட அதை உன்னால் எடுக்க முடிஞ்சிருக்கலாம், குறுக்கு வழியில் போய் எடுத்துருக்கலாம். ஆனால் நீ போகலை. நான் ஆண்டவருக்காக காத்திருப்பேன், நான் நேர்வழியாக தான் போவேன், கர்த்தர் நடத்துவார், எனக்குன்னு இருந்தா திரும்பி எனக்கு வரும்னு அவர் மேலே நம்பிக்கை வைத்து காத்திருந்தல. அந்த நம்பிக்கை, அந்த நீதிக்காக தான் உனக்கு இது எல்லாத்தையும் செய்கிறார். நீ ஒரு செடின்னு நினச்சி சுற்றி இருக்கிற மனிதர்கள் உன்னை அப்புறப்படுத்த பார்த்துருக்கலாம். ஆனால் நீ செடி இல்லை, நீ ஒரு விருட்சம். கர்த்தர் அவருடைய மகிமைக்காக அவர் நாட்டின நீதியின் விருட்சம்.